والصلاة والسلام على رسول الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم الدنيا سجن المؤمن وجنة الكافر. وقال أيضا لا عيش إلا عيش الآخرة كما قال عليه الصلاة والسلام. الحمد لله. தூணின்றி வான் படைத்த ஏக இறைவனாகிய அல்லாஹ்வை புகழ்ந்தவனாகவும் நாம் ஒவ்வொரு செயலையும் அடிப்படையாக பின்பற்றி கொண்டிருக்கின்ற உத்தம நபிநாயகம் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவரின் வாழ்க்கையை அடிப்படையாமல் பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இன்னும் இம்மார்க்கத்தை நம் வரை கொண்டு சேர்த்த சத்திய உலமாக்களின் மீதும் குறிப்பாக இங்கே கூடியிருக்கின்ற அனைவரின் மீதும் என்னுடைய சலாத்தை கூறி என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்து குறித்தானவர்களே, இன்றைய ஜும்மாவுடைய நாள் ஒரு அற்புதமான ஒரு தருணம். ஏன் அப்படின்னு சொன்னால், சில வருடங்கள் கழித்து பலஸ்தீன் மண்ணிலே காசாவுடைய போர் நிறுத்தம் செய்து அவர்கள் சந்தோஷமாக ஜும்மாவிற்கு கூடியிருக்கின்ற நாள். சில பள்ளிகள் இடித்து விட்டார்கள், சில பள்ளிகள் இருக்கின்றன. அங்கே எந்தவித ஒரு அச்சுறுத்தம் இல்லாமல், பயம் இல்லாமல் தொழக்கூடிய இந்த நாள். அல்லாஹ் தஆலா யாரெல்லாம் இதற்காக துவா செய்தார்களோ அனைத்து துவாக்களையும் அல்லாஹ் தஆலா ஒப்புக்கொள்வானாக, அவருடைய வாழ்க்கையை பரக்கத் செய்வானாக. இன்னும் இந்த காசா மக்களுக்காக, பலஸ்தீன் மக்களுக்காக யாரெல்லாம் எந்த நாடெல்லாம் குரல் கொடுத்தார்களோ, எந்த நாடெல்லாம் ஆதரவு கொடுத்தார்களோ அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை கொடுப்பானாக என்ற துவாவுடன் என்னுடைய பயனை ஆரம்பிக்கின்றேன். ஏன் அப்படின்னு சொன்னால், பலஸ்தீன் மக்களுக்கு, காசாவுடைய மக்கள் அல்லாஹ் தஆலா ஒரு அற்புதமான ஒரு ஈமான், அந்த ஈமானுடைய அந்த படிப்பினை தான் நம்ம எடுத்துக்கணும். எங்கேயோ நடக்குது, எங்கேயோ மக்கள் அடி வாங்குறாங்க, எங்கேயோ நபர்கள் இது பண்ணுறாங்க அப்படிங்கிற கடந்து போகக்கூடிய விஷயங்கள் கிடையாது. எப்படிப்பட்ட ஒரு போர் நடந்தாலும், எப்படிப்பட்ட இஸ்லாத்துக்கு எதிராக ஒரு விஷயங்கள் நடந்தாலும் அந்த விஷயத்தில் நான் ஈமானில் உறுதியாக இருப்பேன், என் மண்ணை விட்டு நான் போக மாட்டேன் என்ற அந்த ஈமானுடைய உறுதி ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் வேண்டும், ஒவ்வொரு மூமினுக்கும் வேண்டும். எதனால அந்த ஈமான் வந்துச்சு? தன்னுடைய குழந்தைகளை இறந்தாங்க, தன்னுடைய கை காலை இழந்துக்கிறாங்க, தன்னுடைய தாய் தந்தை இறந்திருக்கிறாங்க, பல குழந்தைகள் ஷஹீதாகப்பட்டிருக்கிறாங்க. அப்படி பார்த்தும் அவங்களுக்கு அந்த இஸ்திகாமத்தான அந்த ஈமான், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை எப்படி வந்துச்சுன்னு சொன்னா, நபி அவங்க சஹாபாக்கள்கிட்ட எதை உணர்த்தினாங்களோ, எதை போக வேண்டும் என்று பயந்தாங்களோ அந்த விஷயத்தில் உறுதியாக இருந்தாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, நபி அவங்க எதை மேல பயந்தாங்க? சஹாபாக்கள்கிட்ட உள்ளத்துல துன்யாவோட ஆசை மிகச்சிறுமன்னு பயந்தாங்க. சஹாபாக்கள்கிட்ட எதங்க பயந்தாங்க? உங்களுடைய உள்ளத்துல துன்யாவோட ஆசை மிகச்சிருமோ, மறுமையுடைய ஃபிக்ர், மறுமையுடைய கவலைகள் குறைவாக்கிடுவோம்னு சொல்லிட்டு நபி அவங்க பயந்தாங்க. அந்த விஷயத்துல உறுதியா இருந்தாங்க. இந்த உலக வாழ்க்கை உறுதியானது கிடையாது, இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமானது கிடையாது என்பதை மிக மிக உணர்ந்திருந்தாங்க பலஸ்தீன் மக்கள், குறிப்பாக காசா மக்கள். அந்த ஈமான் விஷயத்தை தான் நம்ம எடுத்துக்கணும், அந்த ஈமானோட விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும். உலகம் போற போக்க பார்த்தோம்னு சொன்னா எல்லா ஆடம்பரம், எல்லா விஷயங்கள் எல்லாமே மக்கள் மூழ்கி இருக்கிறாங்க. சஹாபாக்கள் பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஏதோ இவங்களும் பிறந்து இவங்கள ஏதோ செஞ்சுட்டு இருக்கிறாங்க இருக்கு அப்படி நினைச்சுப்பாங்க இருக்கு. ஏன் அப்படின்னா, நம்மள்கிட்ட உலகத்தில் உள்ள நம்ம மூழ்க 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 மறுமையுடைய கவலை நம்ம உள்ளத்திலிருந்து போய்விடுகிறது, மறுமையுடைய விஷயங்கள் உள்ளத்திலிருந்து போய்விடுகிறது. மறுமை வாழ்க்கை ஒன்று இருக்குதா அப்படின்னு சிந்திக்கிற அளவுக்கு நம்மளோட வாழ்க்கையோட போக்கு போய்விடுகிறது. உலகத்துல சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், எல்லாமே கரெக்டு தான், தவறு ஒன்றுமே கிடையாது. ஆனா அந்த பிரியத்தை விட என்னுடைய பிரியம்
லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அதன் மேல தான் முதலாவதா இருக்கணும். அதுல பாதிப்பு வர மாரி என்னுடைய வாழ்க்கையில என்னோட உள்ளத்துல மிகச்சிடக்கூடாது. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வோட பாதையில செலவழித்து கொண்டே இருந்தாங்க. அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருந்தான். துனியாவை அற்பமாக தான் பார்த்தாங்க. இப்போ உள்ள பெரிய பெரிய தொழிலதிபர்களை விட யாரெல்லாம் பணக்காரர்கள் சொல்றோமோ அப்படிப்பட்ட பணக்காரர்களை விட வரலாறுல சொல்கிறார்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் போன்ற சில சஹாபாக்கள் செல்வத்திலே தனவந்தர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் கொடுக்க வச்சான், கொடுத்தாங்க, திரும்ப திரும்ப கொடுத்தாங்க. ஏன் நபி அவங்க புரிய வச்சாங்க, லா ஐஷ இல்ல ஐஷல் ஆகிரா, வாழ்க்கை என்பதே மறுமை வாழ்க்கை தான். நபி அவங்க எப்படி புரிய வச்சாங்க, வாழ்க்கைனால என்னங்க மறுமை வாழ்க்கை தான். அப்ப என்னங்க பிறக்கிறோம், ஸ்கூல் படிக்க வைக்கிறோம் பிள்ளைங்களை, பல கஷ்டங்கள் போடுறோமே, பல வீடு கட்டுறோம், கடன் இருக்கு, இது இருக்கு, எல்லாம் இருக்கும். வேற சொர்க்கம் சாதாரணமா கிடைச்சிருமா? சொர்க்கம் அவ்வளவு சிறப்பு சொல்றான் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு சூறாலையும். சூறாக்கள்ல சொர்க்கத்துடைய சிறப்புகள் அந்த அளவுக்கு வருது. அல்லாஹ் தஆலா சாதாரணமா வச்சிருவான் கிடையாது. அல்லாஹ் தஆலா ஒரு சோதனைக்குள்ள போட்டு, ஒரு பிரச்சனைகளுக்குள்ள போட்டு, அல்லாஹ் தஆலா இதை அரபில சொல்வார்கள் தாருல் இம்திஹான், சோதனை கூடம். எப்படி மாணவர்கள் அந்த பரீட்சை டயத்துல அந்த எக்ஸாம் டயத்துல எந்த அளவுக்கு அவங்களுக்குடைய ஒரு பிரஷர் இருக்குமோ அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி தான் நம்மளுடைய உலக வாழ்க்கை இருக்க வேண்டும். நிரந்தரமான சந்தோஷமான சுபிட்சமான வாழ்க்கை மறுமையோட வாழ்க்கை. அப்ப இங்க கஷ்டமே இங்க ஜாலியாவே இருக்கக்கூடாதா, சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாதா, சந்தோஷமா இருக்கும்? அப்படி கிடையாது. ஈமானோட வாழ்க்கையில அல்லாஹ் தஆலா உள்ளத்துல சந்தோஷத்தை போட்டுருவான். ஈமானுடைய வாழ்க்கையில குடும்பத்தோட ஈமான் இருந்துச்சுன்னு சொன்னா, குடும்பத்திலே அந்த இலாஹ் கலிமத்தில்லா, அல்லாஹ்க்காகத்தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு மனைவி மத்தியிலும், பிள்ளைகள் மத்தியிலும், அத்தா அம்மா மத்தியிலும் நாம எதற்காக வாழ்றோம்? அல்லாஹ்வுடைய கலிமா உங்க வைக்கிறதுக்காக தான். ரெண்டாவது சொல்லுவாங்க யஹ்யாவு மாஜா பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியும் எது கொண்டு வந்தாங்களோ அதை உயிர்ப்பிக்கிறதுக்காக தான் நம்ம வாழ்றோம் அப்படின்ட்டு பிள்ளைங்களுக்கு மத்தியில, அத்தா அம்மாக்கு மத்தியில, குழந்தைகள் மத்தியில எப்பொழுது நம்ம உணர்வு ஊட்டிகிட்டே இருக்கிறோமோ அந்த வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை. அல்லாஹ்வுடைய பிரம்மாண்டத்தை பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், நம்ம விளங்கணும். நம்ம பார்க்கக்கூடிய பெரிய பெரிய கட்டடங்களோ, பெரிய பெரிய லக்ஸரி கார்ஸ்களோ, பஸ்ஸுகளோ, பெரிய பெரிய விஷயங்களோ பிரம்மாண்டம் கிடையாது. நபி அவங்க அல்லாஹ் அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய பிரம்மாண்டத்தை தான் திணிச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை துஃபைல் தௌசின்னு நினைக்கிறேன் சஹாபி ஒரு மன்னர் கிட்ட போய் என்ன சொல்ல வராங்க, ஒரு கடிதத்தை கொடுத்துட்டு வர சொல்றாங்க. சில ஹதீஸ்கள்ல 40 நாள் வருது, சில ஹதீஸ்கள் 70 நாள் வருது. பாலைவன மண்ணுல அவன் நடந்து போறாங்க, சஃபர் செஞ்சு பைதலையும் போறாங்க. சில நாட்கள் தான் உணவு இருந்தது, சில நாட்கள் தான் தண்ணி இருந்தது, அதுவும் தீர்ந்துருச்சு. நம்ம பசங்க பிள்ளைங்க ஒரு கிரவுண்டில் போய் விளையாடிட்டு வந்தாலே நம்ம ட்ரெஸ்ல என்ன ஆயிடும், அழுக்கா போயிடும். அந்த பாலைவன மண் எப்படி இருக்கும், அவங்க அந்த ஆடை, இது பல பெரிய சம்பவம். இது அந்த சஹாபி போறாங்க, அந்த தூசி படிந்து அந்த ஆடைகள் எல்லாம் பல தூசி படிந்தவாறு அந்த ஆடைகளுடன் போறாங்க அந்த மன்னரை சந்திக்க. பல நாட்கள், எத்தனை நாள்? சில ஹதீஸ்ல 40 நாள் வரும், சில இடத்துல ரிவாயத்துகள் படி 70 நாள் வரும். போய் அங்க அந்த மன்னருடைய அந்த அரண்மனையுடைய வாசல்ல நிக்கிறாங்க. வாயிற்கு அவரன் சொல்றாரு, யாரை சந்திக்கணும், இப்படி மன்னரை பார்க்கணும். மன்னர் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இந்த ட்ரெஸ் அடிமையுடைய ஆடையை உடுத்திட்டு தான் போனோம். இல்லை நான் நபி அவங்க முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவங்க அனுப்பிச்சு விட்டாங்க, நான் மன்னரை பார்த்து இந்த லெட்டரை மட்டும் கொடுத்துட்டு போனோம். அவங்க திரும்ப திரும்ப சொல்ற, இந்த அடிமை ஆடையை உடுத்திட்டு தான் போகணுங்கிறாங்க. இல்லை நான் நபி அவங்க அனுப்பிச்சு விட்டுருக்காங்க, நான் போய் பார்க்கணுங்கிறாங்க. அவங்க வந்தது எதுல, கோவேரி கழுதையில வால் தொங்க விட்டுருக்குறாங்க. உடனே மன்னர்கிட்ட போய் சொல்றாங்க, மன்னரும் சந்திக்கிறாங்கிறாரு. உடனே அந்த சஹாபி போறாங்க கோவேரி கழுதையில. அந்த எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம், அந்த வால் என்ன பண்ணுது, அந்த கார்பெட்ல கிழிச்சுட்டே போறாங்க. எதுக்கு இந்த சம்பவம் சொல்ல வரான் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு எவ்வளவு பெரிய மன்னரோ எவ்வளவு பெரிய நபர்களோ உள்ளத்துல பிரம்மாண்டமா தெரியல. நம்மளுக்கு ஒரு அமைச்சரும் சரி, ஒரு கலெக்டரும் சரி, ஒரு பெரிய ஆபீசரும் சரி, உள்ளத்துல அதுவே பெரிய பிரம்மாண்டமா வச்சிருக்கோம்.
என் பையன் இவன்ட்டு பிரைஸ் வாங்கிட்டான், இவங்கள்ட்ட பிரைஸ் வாங்கிட்டான், இது பிரைஸ் வாங்கிட்டான். சஹாபாக்களுடைய உள்ளத்துல நபி அவங்க அல்லாஹ் ரசூலை விட வேற எதுவும் பிரம்மாண்டமா திணிக்கல. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்க்கு மேல எதுவும் கிடையாது. அதனால அவங்க உள்ளத்துல எவ்வளவு பெரிய கைசர் கிஸ்ரா மன்னரா இருந்தாலும் சரி, பெரிய நஜாஷி மன்னராக சரி, பெரிய பெரிய மன்னராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய உள்ளத்துல சாதனமாக தான் தெரிந்தது. அதனாலதான் அவங்க அந்த தூசி படிந்த ஆடையா இருந்தாலும் சரி, எப்படி நபியும் கட்டளையிட்டாங்க, நான் போய் கொடுக்க போறேன். கண்ணியத்தை குறித்தான நம்ம விளக்கணும். என்னுடைய உள்ளத்துல இந்த துன்யாவுடைய பிரியம் அதிகமாக இருக்குதா, இல்லாட்டி மறுமையுடைய கவலைகள் அதிகமா இருக்குதா? இப்ப காலையிலேருந்து வெள்ளிக்கிழமை காலையிலேருந்து கடந்துட்டு வருது. வெள்ளிக்கிழமைக்குன்னு சில அமல்கள் இருக்கு. சூரத்துல் கஃப் ஓதணும், தஸ்பீகள் செய்யணும், அதிகமாக செலவாத்துக்கள் ஓதணும். நம்ம எத்தனை பேர் நம்ம கஃப் சூரா ஓதிருப்போம்? மறுமையுடைய கவலை கொஞ்சம் இருந்துருச்சு அப்படின்னு சொன்னா நம்ம நம்மளே அறியாமலே குர்ஆன் ஓத தெரியாட்டி கூட என்ன பண்ணிடுவோம், அது தமிழாக்கமாக எடுத்து ஓதணும். கஃப் சூரா ஓதுனா தான் தஜ்ஜாலுடைய ஃபித்னா விட்டு பாதுகாப்பு கிடைக்கும். வெள்ளிக்கிழமை தான் என்ன ஆகும், மறுமை நாள் வரும், உலகம் அழியும், எல்லாமே தெரியுது. ஆனா அதன் பக்கம் போக மாட்டோம். நம்மளுடைய உள்ளம், நம்மளுடைய கல்பை எல்லாமே வேற இடத்துல போய் கொண்டு போய் சேர்த்துட்டோம். நம்மளுடைய கல்பு நம்மள்கிட்ட இல்லை. இப்ப கண்ணியத்தை குறித்தான நம்முடைய கல்வை சரியான முறையில் சேர்த்து கொண்டே இருக்கணும். உளவியல் ரீதியாக இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்றாங்க, கல்புக்கு மாறிக்கிட்டே ஆட்டோ பைலட் கண்ட்ரோல் அப்படிங்கிறாங்க. நம்முடைய உள்ள நம்மள்கிட்ட இருக்காது. இத்தனை பேர் பயன்ல உட்காந்துருக்கீங்க, எல்லாருமே அந்த பேச்சு கவனிக்கிற சிந்தனையிலே இருப்பாங்க கிடையாது. உள்ள கண்ணு மட்டும் தான் இங்க இருக்கும். ஒவ்வொருத்தவங்களோட உள்ள அங்க இருக்கும், வீட்டுல இருக்கும், வேலையில இருக்கும், அங்க இருக்கும், காசுல இருக்கும். இவன்கிட்ட இவ்வளவு கொடுக்கணும், அவன்கிட்ட அவ்வளவு கொடுக்கணும். வீட்டுல போனா மனைவி என்ன சொல்லுவாங்க, எல்லாமே ஒவ்வொரு சிந்தனை. எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்முடைய உள்ளத்தை சரியான முறையில ஸ்திரப்படுத்தணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனாலதான் இப்படி துவா செஞ்சாங்க, அல்லாஹும்ம ஸப்பித் கல்பி அலா தீனிக். எப்படி துவா செஞ்சிருக்காங்க பாருங்க, யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை தீனிலே ஸ்திரப்படுத்திடுவாயாக, இஸ்திகாமத்தை ஆக்கிடுவாயாக. இப்ப கண்ணியத்தை குறித்தான் நம்ம விளக்கணும். என்னுடைய உள்ளத்துல தீனுடைய பிரியம், மறுமையுடைய பிரியம் எந்த அளவுக்கு இருக்குது கொஞ்சம் யோசிக்கணும். சாதாரணமா வரல, பெரிய முஜாஹிதாக்கு மத்தியில, பெரிய தியாகத்துக்கு மத்தியில தான் இஸ்லாம் வளர்ந்திருக்கு. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய அந்த கருப்பு அடிமை கோத்திரத்துல சேர்ந்தவங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவை ஏற்ற ஒரே காரணத்தினால சுடு மண்ணல்ல, அந்த பாலைவன மண்ணல்ல போட்டு வேதனை செய்யப்பட்டாங்க. அல்லாஹ் ரசூலுடைய அல்லாஹ்வுடைய கலிமா உயர்த்த ஒரே நோக்கத்தினால கடைசி வரைக்கும் அஹத் 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 மாத்தி 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 வந்தாங்க. யாருமே இது பண்ணல. எல்லாரும் அந்த தண்டனை கொடுத்தவங்கள சலிச்சுதான் போனாங்க தவிர, அந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கடைசி வரைக்கும் அந்த கலிமா விடல. கடைசி வரைக்கும் அஹத் அஹத் அஹத். அவங்களோட தியாகத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய சிறப்பு. காபத்துல்லாவுடைய மேல பாங் ஹரம் ஷரீஃப்ல பாங்க சொல்லக்கூடிய பெரிய அந்த பெரிய ஒரு கிருபை தௌஃபீக். இப்ப கண்ணியத்தை குறித்தா நம்ம விளங்கணும். நான் என்னுடைய அல்லாஹ்க்காக, என்னுடைய அல்லாஹ்வுடைய பிரியம் என்னோட உள்ளத்தை எப்படி இருக்கு? அல்லாஹ் என்னை பிரியப்படுறானா? அல்லாஹ்வுடைய பிரியப்படக்கூடிய லிஸ்ட்ல நான் என்னை வச்சிருக்கிறானா, இல்லாட்டி அல்லாஹ் வெறுக்கக்கூடிய லிஸ்ட்ல நான் வச்சிருக்கிறானா? கொஞ்சம் என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கோமா? அல்லாஹ் பிரியப்படக்கூடிய லிஸ்ட்ல நான் இருக்கிறேனா, இல்லாட்டி அல்லாஹ் வெறுக்கக்கூடிய லிஸ்ட்ல நான் இருக்கிறேனா? ஏன்னா ஹதீஸ்ல தெளிவா வருது, சில நபர்களுடைய பேச்சினால அல்லாஹ் கோவத்தை வைக்கிறான், சில நபர்கள் அல்லாஹ் தஆலா வாய்ப்பு கொடுக்குறான், அவங்களும் தீன விட்டு போறாங்க. இப்ப கண்ணியத்தை குறித்தானவங்க நம்ம அல்லாஹ்ட்ட துவா செய்யணும், அல்லாஹ் பிரியப்படக்கூடிய லிஸ்ட்ல நான் இருக்கணும், அல்லாஹ் பிரியப்படக்கூடிய லிஸ்ட்ல நான் இருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா, கண்ணியத்தை குறித்தானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் மத்தியில இந்த தீனோட விஷயங்களை உணர்த்தி கொண்டே இருந்தாங்க. மறுமையோட வாழ்க்கை, மறுமையோட வாழ்க்கை, மறுமை தான், மறுமை தான். ஏன்னா மனிதன் எப்படி படைக்கப்பட்டான்றதை நம்ம உணர்ந்து கொண்டே இருக்கணும். அல்லாஹ் தஆலா சொல்றான், குலிக மிம்மா இன்தாஃபிக், ஒரு அற்புத விந்து துளினால் உன்னை படைக்கப்பட்டேன். எதுலங்க? விந்து துளி. நம்ம எப்படி கேவலமா கருதுவோமோ அந்த விந்து துளினால தான் உங்களை படைக்கப்பட்ட அல்லாஹ் சொல்றான்.
எதை கொண்டு நம்ம சிறப்படைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, ஈமான் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், இந்த கலிமாவை கொண்டு தான் அல்லாஹ் தஆலா லக்கத் ஹலக்கல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம், எதை கொண்டு சிறப்படைஞ்சிருக்கா? அந்த கலிமாவை கொண்டு தான். சில விலங்குகள் நம்மளை விட அழகாக வீடு கட்டுது, நம்மளை விட அழகாக உணவு சேர்த்து கொண்டு வருது. நம்ம என்னென்ன செய்யறோமோ எல்லா விஷயங்களும் விலங்குகள், அந்தந்த விலங்குகள் செய்து கொண்டிருக்கிறன. எதை கொண்டு அல்லாஹ் தஆலா நம்ம சிறப்பு அப்படின்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அந்த நிஅமத்தை கொண்டு தான் அல்லாஹ் நம்ம சிறப்பு. அது இல்லைன்னா சிறப்பு இல்லை. அப்ப கண்ணியத்தை கொடுத்தானவர்களே, அதனுடைய நோக்கம், அதனுடைய விஷயங்கள் நம்ம என்னோட உள்ளத்துல எந்த அளவுக்கு வந்திருக்கு, அந்த ஈமானுடைய தாத்பரியம், அல்லாஹ்வுடைய அந்த மக்சத், அல்லாஹ்வுடைய அந்த நோக்கம், அல்லாஹ்வுடைய அந்த அந்தஸ்து நம்ம விளங்கி இருக்கிறோமா? என்னோட வாழ்க்கையில கண்ணு கூட பார்க்க சக்தி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், கேட்கிற சக்தி அல்லாஹ் தான் கொடுத்திருக்கிறான். கியாமத் நாள்ல யாசின் சூரால ஓதுவோமா இல்லையா? அல் யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். வாய அல்லாஹ் திரையிட்டுருவான், வாய் பேசாது. அங்க என்ன பேசும்? கையும் காலும் தான் சாட்சி சொல்லலாம் அல்லாஹ்ட்ட. அந்த நாளுக்காக நம்ம பயந்து கொண்டு இருக்கணும். அது கல்லி முனாயிதீஹிம், கைகள் பேசுவாங்க, வாய்கள் அங்க பேசாது. சூரா யாசீன் அல்லாஹ் தெளிவா சொல்றான், வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். இப்ப கண்ணியத்தை குறித்தானவர்களே, பயப்படணும், பயப்படணும். அந்த அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒவ்வொரு வசனத்துக்கு கீழே பல இடங்கள்ல சட்டங்கள் சொல்லும் போது அல்லாஹ் தஆலா குறிப்பிடுறான், இத்தகுல்லாஹ், இத்தகுல்லாஹ், என்னை பயந்து கொள்ளுங்கள், என்னை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நினைச்சிருந்தா ஒரு இடத்துல சொன்னீங்கன்னா போதும், ஒரு இடத்துல இத்தகுல்லான்னு சொன்னா போதும். சில இடத்துல ஒரு இடத்துல இப்படி சொல்றான், இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி, அல்லாஹ் எந்த அளவுக்கு பயப்படணுமோ அந்த அளவுக்கு பயப்படுங்க. இப்ப கண்ணியத்தை குறித்தானவர்களே, என்கிட்ட அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய அச்சம் எந்த அளவுக்கு இருக்குது? நம்ம வெட்கங்கிறது நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, பிறருடைய பார்வையை பார்ப்பாங்க, அதனால நான் வெட்கத்தோட நான் நடந்துக்கிறேன், அதனால நான் ட்ரெஸ் போடுறேன், அதனால நான் மறைவா இருக்கிறேன், அதனால இப்படி இருக்கிறேன், மற்றவங்க பார்த்துருவாங்க. அசல் வெட்கம் இப்படி கிடையாது. அல்லாஹ் பாப்பான்னு சொல்லிட்டு நம்ம பாவத்தை விட்டு தவிர்த்துக்கிறது பேர் தான் வெட்கம். ஹதீஸ்ல வருது, அல் ஹயாஉ ஷுஅபத்தும் மினல் ஈமான், ஈமான்ல முக்கியமான ஒரு பகுதி ஹயா, வெட்கம். அல்லாஹ் பார்க்கறான்னு சொல்லிட்டு நம்மளுடைய பாவத்தை தவிர்த்துக்கணும். அல்லாஹ் பார்க்கறான்னு சிந்தனை இல்லாதனால தான் பல வாலிபர்கள், பல நபர்கள் பாவத்தை விட்டு போய்கொண்டே இருக்கிறாங்க. இல்லை, அவங்க பார்க்கல நம்ம இது செய்யலாம், இவங்க பார்க்கல அது செய்யலாம், இவங்க பார்க்கல நம்ம இது செய்யலாம், அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க இது செய்யலாம். அல்லாஹ் பார்க்கறானே, அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கானே, அல்லாஹ் 24 hours நம்மளை வாட்ச் பண்ணிட்டு இருக்கானே, அந்த சிந்தனை இல்லை. அதற்குண்டான முயற்சி, அதற்குண்டான இது எதுவுமே இல்லை. ஹயாவு ஷுஅபத்தும் மினல் ஈமான், வெக்கனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான், ஒவ்வொரு விஷயத்தையும் விடணும், நம்மளுடைய கெட்ட பழக்க வழக்கத்தை விடணும், கெட்ட தொடர்புகளை விடணும், தீய தொடர்புகளை விடணும், உறவினர்கள்ட்ட நம்ம பேசாம இருந்தா போய் பேசணும். யார் என்ன சொல்லிட போறா, நமக்கு என்ன, யார் என்ன சொல்லிட போறா? நம்மளுடைய பொருளாதாரம், கொடுக்கல் வாங்கல் சரியாக இருக்கணும், நம்மளுடைய பொருளாதாரம், கொடுக்கல் வாங்கல் சரியான முறையில் இருக்கணும். இதுக்கு பேர் தான் ஹயா. ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த ஹதீஸ்ல 3 விஷயமா சொல்லுவாங்க. ஈமான்ல முதல் தரம் அஃல கௌலு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ கலிமாவை அதிகமா சொல்றது, அது எப்படி வாழ்றது, அல்லாஹ் பத்தி தான் பேசுறது. அதே ஹதீஸ்ல நபி அவங்க சொல்றாங்க, ஈமானுடைய கடைசி தரஜா, கடைசி தரஜா இதாவது இருக்கணும்னு சொல்ல வராங்க. வ அத்னஹா இமாத்துல் அதா அனி தரீக், பாதைகள்ல நோவியை தரக்கூடிய விஷயங்களை விட்டு நம்ம அகற்றணும். இதுல விளக்கத்துல சொல்றாங்க, நம்ம சாலைகளில் போறோம், முள் இருக்கு, பெரிய கல் இருக்கு, யாருக்காவது பாதிப்பு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அகற்றணும். இது ஈமான்ல முக்கியமான ஒரு பகுதி. இது இல்லை அப்படின்னா ஈமான் பரிபூர்ண அடையாதுன்னு வருது. இந்த ஹதீஸ் விளக்கத்துல சொல்றாங்க உலமாக்கள், நம்ம குப்பைகளையே நம்பக்கூடாது, பொது இடத்துல போடக்கூடாது, மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ற மாதிரி நம்ம குப்பைகளை செய்ய இது பண்ணக்கூடாது, மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ற மாதிரி எந்த விஷயங்களையும், ஒரு சாக்கடையாக இருந்தாலும் சரி, ஒரு தண்ணியாக இருந்தாலும் சரி, மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ற மாதிரி எந்த விஷயங்களும் செய்யக்கூடாது. இமாத்துல் அதா அனி தரீக், நம்ம வீடு வாசல்ல, எங்க நடுத்தருவில் எங்கேயாவது குப்பை அங்கே போய் போடுறது, இங்கே போய் போடுறது, ஏதாவது விஷயங்களை
இந்த ஃப்ளெக்ஸ் கட்டுறாங்க, இது பண்றாங்க, எதுவுமே மக்களுக்கு பாதிப்பு இல்லாம, பொதுமக்களுக்கு யாருக்கும் பாதிப்பு இல்லாம நடந்துக்கிறது பேர் ஈமான் ஒரு பங்கு. அதுக்கப்புறம் தான் சொல்றாங்க ஹயா ஷுஅபத்து மினல் ஈமான். ஹயா, வெக்கங்கிறது ஈமான் முக்கியமான ஒரு பகுதி. இது முக்கியமான ஒரு பகுதினாலே நம்ம விளங்கணும். இது கண்டிப்பா என்னோட வாழ்க்கையில வந்துடணும். ஏன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு பாவத்துல ஈஸியா விளங்கிடும். இந்த போன் போதும் நம்மளோட பாவத்துல ஈஸியா முழுமையாக போறதுக்கு இதே காரணமாயிடுது. அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறாங்கிற சிந்தனைய அடியோடு எடுத்துருது. முன்னாடிலாம் இருந்தது யூடியூப் உடைய ஆரம்ப காலத்துல 1 மணி நேரம் வீடியோ, 30 நிமிஷம் வீடியோ இருந்தது. இன்னைக்கு உலக ஸ்பீடா போக போக மனித மூளைகளை அவங்க ஆய்வாளர்களை ஆய்வு செஞ்சு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா 1.5 நிமிஷத்துல போடுவோம், ரீல்ஸ் தட்டிக்கிட்டே இருக்கும். யாரும் இப்ப 30 நிமிஷம் வீடியோ பார்க்கறதுக்கு டைம் இல்லை. 1.5 நிமிஷம் 30 செகண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கோம், ரீல்ஸுங்கிற பேர்ல போயிட்டே இருக்கு, வியூஸ் வந்துட்டே இருக்கு அவங்களுக்கு. நம்மளும் என்ன பண்ணிட்டே இருக்கோம், பாவத்தை சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கோம், நேரங்கள் வீணாய் கொண்டே இருக்கு. ஆனா நம்மளுக்கு செய்ய நேரம் இல்லை. நல்ல ஒரு விலகி யூத நசராக்களுடைய நோக்கமே என்ன அப்படின்னு சொன்னா முஸ்லிம்கள் முஸ்லிமா இருக்கணும், முஸ்லிம்கள் பேரளவுல முஸ்லிமா இருக்கணும். அப்துல்லாவா எரி, அப்துல் ரஹ்மான் எரி, பேரு உன்னோட உள்ளத்துல ஈமான் இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாதுங்க, உன்னோட உள்ளத்துல ஈமான் இருக்கக்கூடாது, மறுமையோட கவலை வந்துடக்கூடாது. வீடு கட்டணும், இது பண்ணணும், இது பண்ணணும், சம்பாதிக்கணும், இது பண்ணணும், உலகத்துல எல்லா மக்களும் எப்படி இருக்காங்க அப்படிதான் நீ இருக்கணுமே தவிர நீ என்ன பண்ணிடக்கூடாது, மறுமையோட ஃபிக்ர் ஒன்று வந்துடக்கூடாது, உன்னுடைய அமலோட சிந்தனை வந்துடக்கூடாது, குடும்பத்துல எப்படி ஈமானோட பவர் எப்படி இருக்கு நீ வந்துடக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தஆலா நபி அவங்க மூலமா ஹதீஸ் சொல்றான், அல்லாஹ் தஆலா லா யன்துரு இலா அஜ்சாமிக்கும் வலா இலா சுவரிக்கும். அல்லாஹ் தஆலா நம்மளுடைய தோற்றங்களையோ உடல் வடிவத்தை எல்லாம் பார்க்கிறது கிடையாது. வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். அல்லாஹ் தஆலா நம்முடைய உள்ளங்களையோ நம்ம அமல்களையும் தான் பார்க்கறான். அப்ப நம்ம யோசிக்கணும், அல்லாஹ் நான் எப்படி பிரிய போறான் அப்படி நம்ம வாழணும். கொஞ்சம் அப்படி யோசிங்களேன். என்னோட லைஃப் ஸ்டைல், என்னுடைய ஹேர் ஸ்டைலா இருக்கட்டும், என்னோட ட்ரெஸ் ஸ்டைலா இருக்கட்டும், என்னுடைய ஆசை, என்னோட பிரியனா அல்லாஹ் தான் ஃபர்ஸ்ட் நான் இது பண்றேன். எனக்கு உள்ளத்துல ஃபர்ஸ்ட் இடம் அல்லாஹ் தான். என்னோட கடையோ என்னோட மனைவியோ என்னோட பிள்ளைங்களோ யாருமே கிடையாது. அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்ததான் எல்லாமே. அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்ததான் அதான். அதுதான் பிரியப்படக்கூடிய தர்த்தீப் இஸ்லாம் அழகா சொல்லி கொடுக்குது. என்னோட உள்ளத்துல ஃபர்ஸ்ட் யார் இருக்கணும், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அதுக்கு அடுத்தது அத்தாமா, அதுக்கப்புறம் தான் மனைவி பிள்ளைங்க எல்லாமே. இஸ்லாத்துடைய தர்த்தீப் அதுதான். நம்மளுடைய உள்ளத்துல ஃபர்ஸ்ட் என்ன வந்துருது, குடும்பம், இது 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 அப்படின்னா நம்மளுடைய அமல்கள்ல ஒரு உயிரோட்டம் இருக்காது. பேரளவுக்கு வருவோம், பேரளவுக்கு போவோம். அல்லாஹ்வுடைய தொடர்பு நம்ம எதை வச்சு கவனிச்சுக்கலாம்னு சொன்னா பள்ளிவாசலுக்கும் நம்மளுக்கும் நான் தொடர்பு தான் அல்லாஹ்வுடைய தொடர்பு. கலீல் ஹஸ்ரத் கீரனூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அழகாக சொல்லுவாங்க அந்த விஷயத்தை. பள்ளிவாசல்ல நம்ம வரோம், நம்ம வீடுகளில் நம்ம வீடுங்கிறது எதை சொல்லுவோம், தினமும் போகிற வீடு தான் வேணா சொல்லுவோம். மனைவி இருப்பாங்க, பிள்ளைங்க இருப்பாங்க, தினமும் நம்ம போவோம், நம்ம இஷ்டத்துக்கு போவோம், சாப்பிடுவோம், பாத்ரூம் போவோம், டாய்லெட் போவோம். இது நம்ம வீடு, அடிக்கடி போவோம். என்னைக்காவது நம்ம வீட்டுக்கு வருவாங்க, வருஷத்துக்கு வருவாங்க, தூரத்து சொந்தம் வருவாங்க, என்னைக்காவது வருஷத்துக்கு ஒரு தடவை, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எப்பயாவது வந்துட்டு போவாங்க. இதே மாதிரி தான் 5 நேரம் தொழக்கூடியவங்க தான் அல்லாஹ்வுடைய தொடர்புல உடையவர்கள். 5 நேரம் மஸ்ஜிதுடன் தொடர்புல இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள், அல்லாஹ்வுடைய நெருக்கமானவர்கள். வாரத்தில் ஒரு தடவை வரும், எப்பயாவது நினைச்சா வரும், இல்லாட்டி தினமும் ஒரு வக்துக்கு மகரிபுக்கு மட்டும் வரும், இல்லாட்டி வருஷத்துக்கு 2 வாட்டி வரும். நம்ம மனசால யோசிங்க, இதுதான் நம்மளோட அல்லாஹ்வுடைய தொடர்பு. மஸ்ஜிதை எந்த அளவுக்கு அமல்களை கொண்டு நீங்க நிரப்புறீங்களோ, மஸ்ஜிதுகளை எந்த அளவுக்கு நீங்க ஆபாதாக்கி அமல்களை கொண்டு நிரப்புறீங்களோ, அதுதான் உங்களுக்கும் அல்லாஹ்வுக்குள்ள தொடர்பு. சில பேருக்கு இப்படி ஃபிகர் இருக்கும், வெளியே தான் இருப்பீங்க, ஆனா மஸ்ஜிதுடைய அந்த பிரிய இருந்துட்டே இருக்கும். நான் தொழுவ முடியலையே, இப்படி வேலையை வந்து மாட்டிக்கிட்டேனே, இப்படி இருந்துட்டு இருக்கிறேனே, பள்ளிக்கு போனமே, அசருடைய நேரமாச்சே, மகரிபுடைய நேரமாச்சே, வெளியே தொழக்கூடிய சூழ்நிலை வந்துடும். உங்களுடைய உள்ளம் பள்ளிவாசல் மஸ்ஜித்னு துடிச்சிட்டு இருந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கும் நன்மை கிடைக்கும். நான் எதுக்கு இப்ப அந்த விஷயம் சொல்ல வரேன்னா, அந்த கவலை கூட வராம இருக்குது. பள்ளிக்கு போய் தொழுகணும்னு அந்த கவலை கூட வரமாட்டுது. ஜும்மாவை விட்டுட்டு இருக்கக்கூடிய எத்தனை ஆண்கள் இருக்கிறாங்க, எல்லா நபர்களுக்கு தெரியுது, எல்லா பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் தெரியுது. வெள்ளிக்கிழமை ஆண்கள் பள்ளிக்கு போய் தொழுவாங்க, அவங்களுக்கு சிறப்பு தொழுகை இருக்குது.
இந்த சூழ்நிலையில கூட, இந்த நேரத்தில் கூட எத்தனை ஆண்கள் தன்னுடைய வெள்ளிக்கிழமை ஜும்மாவை விட்டு இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறார். அந்த கவலை கூட இல்லை, அந்த ஃபிக்ர் கூட இல்லை. அதனால நபி அவங்க எப்படி சொல்லிட்டாங்க, இன்ன குல்லி உம்மத்தின் ஃபித்னா, ஒவ்வொரு சமுதாயத்துக்கு ஒவ்வொரு நபருக்கு ஒரு ஃபித்னா குழப்பம் இருந்துச்சு. என்னுடைய உம்மத்தோட ஃபித்னா மால் அப்படின்னா பொருளாதாரம். நம்ம சின்ன அங்கதான் போகுது மண்டை எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டான். ஐயா வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய தக்தீரை கண்டிப்பா எழுதி வச்சிட்டான். அல்லாஹ்வுடைய தக்தீரை, அல்லாஹ்வுடைய ரிஸ்கை நம்ம என்ன பண்ண முடியாது, தடுக்க முடியாது. நம்மளுடைய அமல்கள் மூலியமாக கண்டிப்பாக கூடும், நம்மளுடைய துவாக்கள் மூலியமாக, ஹிஸ்புல் மூலியமாக கண்டிப்பாக கூடும். நம்ம எவ்வளவு சம்பாதிக்க போறோம் எல்லாமே தக்தீர் எழுதப்பட்டுருச்சு. நம்ம முயற்சி செய்யறது நம்ம வேலை. இப்போ கண்ணியத்து குறித்தானவர்களே, நம்ம விளங்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மறுமையோட ஃபிக்ர் இருக்குது, மறுமையோட கவலை எந்த அளவுக்கு நம்ம உள்ளத்தில் இருக்குது. அதனால தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இந்த அளவுக்கு சொல்லுவான், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தவ் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தவ். முஷ்ரிக்கீங்கள் வெறும் துனியா மட்டும் கேட்பாங்க, வெறும் உலகத்தை மட்டும் கேட்பாங்க. அதனால தான் அல்லாஹ் ஃபர்ஸ்ட் துனியாவே சொல்லிட்டான், உனக்கு துனியா தானே வேணும், ஆனால் அதை சிறந்ததை கேளு. துனியால என்ன கேளு, வந்தது இது பண்றது ஹலால ஹராமா பார்க்கறது இல்லை, எதுன்னு பார்க்கறது இல்லை. நம்ம போய் அதில் விழுந்துறது, வீடு கட்டணுமா உடனே காசு வேணுமா, அது ஹலால் ஹராம் பார்க்கறது இல்லை, உடனே அங்கே போய் வாங்கிடுறது. இது இருக்கக்கூடாது. இந்த ஹசனத்தில் அதெல்லாம் விளக்கங்கள் வருது. அந்த ஆயத்தில் எடுத்து விளக்கங்கள் பாருங்க. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தவ். ஒவ்வொரு வக்தில் எல்லா இமாம்களும் துவா செய்யறாங்க. உலகத்தில் சிறந்தது நல்லதுன்னா ஹலாலை தேடி போகணும், ஹராமை தேடக்கூடாது. வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தவ் வகினா அஸாபன்னார். மறுமையிலையும் சிறந்தது தேடணும், வகினா அஸாபன்னார். எல்லாம் நல்லா கவனிச்சிங்க. நரகத்தொட்டு பாதுகாப்பு. இன்னைக்கு முன்னாடிலாம் காலம் இருந்துச்சு, நம்ம அஜித் பாகிட்ட கேட்டாலும் தெரியும். பெரியவங்க வந்து இமாம்களை சந்திச்சா ஆஃபியத்துக்காக கேளுங்க, சலாமத்துக்கு காலுங்க, ஈமானுடைய சலாமத்துக்காக கேளுங்க, அப்படி கேட்பாங்க. இன்னைக்கு எப்படிமா கேட்குறாங்க, வீடு கட்டிட்டு இருக்கிறேன், நல்லா படியே வீடு கட்டி துவா செய்யுங்க. பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா துவா செய்யுங்க. என் பையன் 10th 12th எழுதிட்டு இருக்கான், அதுக்காக நாங்கள் உம்ரா போகிறோம், அதுக்காக துவா செய்யுங்க. கேட்குறது தப்பு இல்லை. மறுமையுடைய ஃபிக்ரு, ஈமானுடைய அந்த கவலை குறைஞ்சிச்சுன்னு தான் சொல்கிறேன் நான். துவா அஜிர்த்துட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்க சொல்லிட்டு தப்பு இல்லை. மறுமையுடைய விஷயம், ஈமானுடைய விஷயம் டோட்டலாக குறைஞ்சிச்சுன்னு தான் கவலைப்படுறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, காபத்துல்லால துவாசை கபுலாகக்கூடிய சில இடங்கள் இருக்கு. முல்தசீம் இருக்குது, ரவுலா ஷரீஃப், பல ஹஜர் அஸ்வத் கல்லுக்கு இருக்குது. அங்க போய் என்ன துவா செய்யறாங்க, ஃபுல்லா துனியா. யாராவது உம்ரா போனாலும் சரி, துனியாவுடைய கான்செப்ட் தான் ஃபுல்லா. நரகத்துடைய விடுதலை கிடைச்சிருச்சுன்னா எல்லாமே கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். நரகத்துடைய விடுதலை கிடைச்சிருச்சுன்னா எல்லாத்தையும் நம்ம வெற்றின்னு அர்த்தம். அதனால தான் பாருங்க, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தவ் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தவ் வகினா அஸாபன்னார். அல்லாஹ் எதை கேட்டு முடிக்கிறான், நரகத்துடைய பாதுகாப்பு. நரகத்தை விட்டு பாதுகாப்புனா இது கிடைச்சிரும், சொர்க்கம் கிடைச்சிரும். அல்லாஹ் தஆலா நோன்பு ரமலான் மாசம் கொண்டு வந்து அதுதான் 3வது 10 எதுக்குங்க, லைலத்துல் கத்ர் எதுக்கு, என்ன துவா செய்யறான் அதுல, அல்லாஹும்ம அத்திக்னா மினன் நார் வஅத்கில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன். நரகத்திலிருந்து விடுதலை, சொர்க்கத்துல நுழை செய்தியா அல்லாஹ். லைலத்துல் கத்ர் இரவே அதுக்கு தான். அப்ப நம்ம அதிகமா கேட்க வேண்டிய நம்ம துவால என்னன்னா, சொர்க்கத்தை அதிகமா கேட்கணும், நரகத்தை விட்டு பாதுகாப்பு கேட்கணும், நரகத்துடைய விடுதலை நம்மகிட்ட கேட்கணும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நல்ல அடியார்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. அந்த பலஸ்தீனுடைய மக்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு சாதகமான சூழ்நிலையை சீக்கிரமாக கொண்டு வந்து எல்லாருக்கும் தங்க இடமும் அல்லாஹ் தஆலா கொடுத்து அவர்களுக்கு உண்டான அனைத்து உணவுகளை அல்லாஹ் தஆலா கொடுப்பானாக. யாரெல்லாம் இது துவா செய்தாலும் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கும் முழுமையாக இந்த நன்மையை போய் சேரக்கூடிய தௌஃபீக் தந்து புரிவானாக. நம்மளுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் மறுமையுடைய சிந்தனையோட, ஈமானுடைய சிந்தனையோட இன்ஷா அல்லாஹ் நம்மளை கர்ப்ப செய்வானாக. அல்லாஹ் தஆலா முழுமையான ஈமான்தாரியாக, முன்மாதிரியான முஹல்லாவாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கோமதிபுரம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் மதரசாலேருந்து மாணவர்கள் ஜமாத் நம்ம மஸ்ஜிதுக்கு வந்திருக்கு. இன்ஷா அல்லாஹ் அனைத்து மக்களும் இன்னைக்கு காலை நாளைக்கு ஃபஜ்ர் வரைக்கும் இருப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் முஹல்லா சத்திகர் எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் நேரம் கொடுங்க இன்ஷா அல்லாஹ்.